கியாமுல் லைல் என்பது நம் சமூகத்தின் முந்தியோர் அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன் ஆரம்ப நபித்தோழர்களாக இருந்தவர்கள் ஃபர்லான நிலையில் தொழுதொரு தொழுகை. அதை நாங்கள் எப்படி கடைபிடிக்கணும்? ரமலான் மாதத்தில் அதுக்காக வேண்டி நாங்கள் சில முக்கியத்துவங்களை கொடுக்கிறோம். ரமலான் அல்லாத காலங்களில் அதை கண்டு கொள்வதே கிடையாது. இந்த இரவு தொழுகை என்றது இப்ப எங்களுக்கு மூமின்களுக்கு உபரியான ஒரு வணக்கமாக ஆக்கப்பட்டது. ஆனால் இந்த இரவு தொழுகை ஆரம்ப கால முஸ்லிம்களுக்கு தொழுகை கடமையாக்கப்பட்ட அந்த காலப்பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு வருட காலம் போன்று எந்த நிலையில் இருந்தது? ஃபர்லான நிலையில் இருந்தது. நினைவில் கொள்ள வேண்டும். எப்படி வருது? ஃபகுல்து யா உம்மல் முஃமினீன, மூமின்களின் தாயாரே, அன்பினி அன் ஹுலுக்கிர் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய அஹ்லாக்கை பற்றி எனக்கு கொஞ்சம் அறிவியுங்களே அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, அலஸ்த தக்ராஉல் குர்ஆன, நீங்கள் குர்ஆன் ஓதும் பழக்கம் உள்ளவர் இல்லையோ அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் என்று சொன்னால் ஃபகுல்து பலா, நான் சொல்றேன் ஆமா குர்ஆன் எல்லாம் ஓதுவேன் தான், ஏன் கேட்குறீங்க? ஆயிஷா நாயகி சொல்றாங்க, ஃபைன்ன ஹுலக்கன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கானல் குர்ஆன, ரசூலுல்லாஹ்வுடைய அஹ்லாக்கு குர்ஆனாகத்தான் இருந்தது. என்ன புதுசா கேட்குறீங்க? நீங்க குர்ஆன் ஓதுனீங்கன்னா அதுல என்னென்ன நல்ல பண்புகள் இருக்குமோ அதெல்லாம் அல்லாஹ்வின் தூதரிடம் இருக்கும். எதெல்லாம் தீய பண்புகளாக இஸ்லாம் சொல்லுமோ, குர்ஆன் சொல்லுமோ, அது எதுவுமே அல்லாஹ்வின் தூதரிடம் இருக்காது. நீங்க குர்ஆன் ஓதினாலே ரசூலுல்லாஹ்வை பார்த்த மாதிரி தான். எப்படி ஒரு கேரண்டி என்று பாருங்க, சுப்ஹானல்லாஹ். அந்த சொல்லும் செயலும் ஒரே மாதிரி இருக்கிற தலைவர் என்று சொன்னா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். எதை மார்க்கமா வஹியா சொன்னாங்களோ அதை பிராக்டிக்கல் லைஃப்ல அப்ளை பண்ணி காட்டியிருக்கிறாங்க. தியரி பிராக்டிக்கல் என்றது அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கையில் இருக்குது. பிறகு இவர் கேட்கிறார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஅமம்து அன் அகூல வலா அஸ்ஸல அஹதன் அன் ஸையின், இனிமேல் ரசூலோட இந்த மாதிரி விஷயங்களை பத்தி யாருக்கிட்டையும் கேட்கக்கூடாதுன்றது எனக்கு விளங்கிருச்சு. அந்த அளவுக்கு ரசூலாவை பத்தி ஆயிஷா நாயகி ரத்தின சுருக்கமாக பதில் சொல்லிவிட்டார்கள் என்று சொல்லிட்டு இவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு விஷயத்தை கேட்கிறாங்க. ஃபகுல்து அன்பிஇனி அன் கியாமி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவிலே எப்படி தொழுவார்கள் என்பதை பற்றி எனக்கு கொஞ்சம் அறிவித்து தாருங்களே என்று கேட்கும் பொழுது ஆயிஷா நாயகி மீண்டும் கேட்குறாங்க. இதில் இன்னொன்றை கவனிங்க, ஆயிஷா நாயகியோட டேலண்ட் எப்படி என்றதை பாருங்க. எதை எடுத்தாலும், எந்த விவகாரம் வந்தாலும், எந்த பஞ்சாயத்தும் வந்தாலும் அப்படியே குர்ஆனுக்குள்ள பூந்து வந்து தான் போவாங்க. அவ்வளவு குர்ஆன் நாலேஜ், குர்ஆனிக் நாலேஜ் என்பது அப்படி ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருக்கிற மாதிரி. என்ன மேட்டரை கேட்டாலும் குர்ஆனுக்குள்ள நுழைந்து பதில சொல்லுவாங்க. எல்லாரும் வாயடைச்சு போவாங்க. நிறைய விஷயங்கள்ல பார்க்கிறோம் நாங்க. ஹதீஸ்களை ஆய்வு செய்து பார்க்கிற நேரத்தில் ஆயிஷா நாயகியோட கேரக்டர், பதில் சொல்லக்கூடிய கேரக்டர் எல்லாம் குர்ஆன்ல நல்ல விவரம் உள்ளவர்களாக இருந்ததை பார்க்கிறோம். இதுக்கு என்ன பதில்? ஃபகாலத் அலஸ்த தக்ரவு யா அய்யுல் முஸம்மில், யா அய்யுல் முஸம்மில் என்ற அத்தியாயத்தை ஓதும் பழக்கம் இல்லையோ அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அவர் சொல்கிறார், ஃபகுல்து வலா, ஆம் ஓதத்தான் செய்கிறேன். அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஃப இன்னல்லாஹ அஸ்ஸ வஜல்ல, மகத்துவமும் மாண்பும் மிகுந்த அல்லாஹ், இஃப்தரல கியாமல் லைலி ஃபீ அவ்வலிஹி ஆதிஹி சூரத்தி, இந்த சூரா அருளப்பட்ட ஆரம்ப காலத்திலே அல்லாஹ் தஆலா கியாமுல் லைலை இஃப்தரல, ஃபர்லாக்கி இருந்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு எத்தனை வேளை தொழுகை இருந்துச்சு ஆரம்பத்தில்? 6 வேளை தொழுகை. கியாமுல் லைல் என்பதும் இரவு தொழுகை என்பதும் கடமையான நிலையில் இருந்தது. ஆனா அந்த நேரத்தில் ஃபகாமன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அஸ்ஹாபுஹு ஹவுலன் வ அம்ஸகல்லாஹு ஹாத்தமிதஹா இஸ்னை அஸ்ர சஹரன் ஃபி ஸமாஇ, ஆரம்ப காலத்தில் ரசூலுல்லாஹ் சஹாபாக்களும் இந்த ஃபர்லை கடைபிடித்து வந்தார்கள். அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆன் அத்தியாயத்தில் கடைசி வசனம் இருக்குது, 20வது வசனம். அந்த வசனம் கொஞ்சம் பெருசா இருக்கும். இந்த வசனத்தை 12 மாதங்கள் வானத்திலே தடுத்து வைத்திருந்தார், அது இறங்கல. அதாவது என்ன அர்த்தம்? 12 மாசமா அல்லாஹ்வின் தூதரும் நபி தோழர்களும் இரவு தொழுகையை ஃபர்லான நிலையில் தொழுதிருக்கிறார்கள் என்று சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா என்ன செய்தானாம்? சூரத்துல் முஸம்மில்ல 20வது வசனத்தை இறக்கி அத்தஹ்ஃபீஃப, இலகுவாக்குறான். ஃபஸார கியாமுல் லைலி தத்தவுஅன் பஅத ஃபரீலத்தின், ஃபர்லான நிலைக்கு பிறகு கியாமுல் லைல் என்பது தத்தவுஅன், அது உபரியான ஒரு வணக்கமாக மாறிவிட்டது என்று சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. அப்ப சூரத்துல் முஸம்மில்ல 20வது வசனம் என்ன சொல்லுது?
இன்ன ரப்பக யஅலமு அன்னக தகூமு அத்னா மின் சுலஸைல் லைலி. நபியே, உமது இறைவனுக்கு தெரியும் உம்மை பின்பற்றிய நிலையில் நீரும் உம்மை பின்பற்றிய நபித்தோழர்களும் இரவிலே 2/3 பகுதி நின்று வணங்குகிறார்கள் என்று தெரியும். வனிஸ்பஹு, இரவிலே பாதி நேரமும் நின்று வணங்குகிறார்கள் என்று தெரியும். வ சுலசஹு, அதே மாதிரி இரவில் 1/3 பகுதி நின்று வணங்குகிறார்கள் என்றும் தெரியும். வ தாயிஃபத்துன் மினல்லதீன மஅக, நீங்க வணங்கும் போது மூமின்கள் ஒரு சாராரும் நின்று வணங்குகிறார்கள் என்பது அல்லாஹ்வுக்கு தெரியும் என்று சொல்லிட்டு இடையில் அல்லாஹ் சொல்றான், ஃபக்ரஉ மா தயஸ்ஸர மினல் குர்ஆன், குர்ஆன்ல முடியுமானதை ஓதுங்க, கட்டாயமா நீங்க தொழணும் என்ற அவசியம் இல்லை, முடியும் என்றால் செய்யுங்கள். இரவுல குர்ஆன் ஓதுங்கன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? குர்ஆனை ஓதி தொழ வேண்டும் என்ற அர்த்தம். குர்ஆனை ஓதி இறைவனை வணங்க வேண்டும் என்ற அர்த்தம். ஃபக்ரஉ மா தயஸ்ஸர மினல் குர்ஆன் என்றா இரவுல குர்ஆன் ஓதி முடிந்த அளவு நின்று வணங்குங்கள் என்று அர்த்தம். இந்த வசனம் வந்த பிறகு அல்லாஹ் தஆலா என்ன செய்தான்? கடமையை மாற்றிவிட்டான் என்ற செய்தியே வருது. அப்ப கியாமுல் லைல் என்பது நம் சமூகத்தின் முந்தியோர் அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன், ஆரம்ப நபித்தோழர்களாக இருந்தவர்கள் ஃபர்லான நிலையில் தொழுதொரு தொழுகை. அதை நாங்க எப்படி கடைபிடிக்கணும்? ரமலான் மாதத்துல அதுக்காக வேண்டி நாங்க சில முக்கியத்துவங்களை கொடுக்கிறோம். ரமலான் அல்லாத காலங்கள்ல அதை கண்டு கொள்வதே கிடையாது. இதுல கவனம் செலுத்தணுமா இல்லையா? அப்ப இந்த கியாமுல் லைல், இரவு தொழுகை, இரவிலே இறைவனை நின்று வணங்குவது என்பது எந்த அளவுக்கு இந்த மார்க்கத்திலே வலியுறுத்தப்பட்ட, மிகவும் வர்ணித்து சொல்லப்பட்ட, மூமின்களுக்கு மிகவும் ஆர்வம் காட்டிய ஒரு அமல் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும்.